பிக் பாஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இங்கே நடக்கும் அரசியல் நிகழ்வுக்காக கொடுப்பது கிடையாது. இங்கே நடக்கிற நல்லதுக்காக கொடுப்பது கிடையாது. ஐபிஎல் அதுக்கு அடுத்தபடியா நிற்கிறது. சோ ஐபிஎல் பத்திலாம் பேசுங்க. அதே நேரத்தில் இங்க நடக்கிற சில விதமான விஷயங்கள், குறிப்பா கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டது. அதை எதிர்த்து 2015 சகாயம் IAS அவர்கள் சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் முடிவில் பலதரப்பட்ட பரிந்துரைகள் செய்யப்பட்டன. 212 பரிந்துரைகள் செய்யப்பட்டது. அதுக்கு அப்டேட் என்ன சார்? கோர்ட்டும் கடுப்பான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்களே, அதை பத்தி தானே இங்க எல்லா மீடியாவும் பேசியிருக்க வேண்டும். அதை பேசியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து கனிம வளம் என்பது சுரண்டப்படாமல் இருக்குமே. வரும் தலைமுறைக்கு கனிம வளம் கிடைத்திருக்குமே. இதெல்லாம் தான் சார் பேசணும். முதல் செய்தி, கனிம வளம். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்தை பார்த்து. கனிம வளம் திருடப்படுவதை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஏதாவது உருப்படியான ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்முடைய அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள், நிறைய பேருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. 2014 கனிம வளங்களை சுரண்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வெறும் 70 வழக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கின்றன. அந்த 70 வழக்குகளிலும் பல வழக்குகளுடைய தீர்ப்பு என்னானதுன்னே தெரியல. சில நபர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, முடக்கப்பட்டிருக்கிறது. பறிமுதல் கூட கிடையாது, முடக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சரி, அப்படின்னா இந்த கேஸ் யார் போட்டா? டிராபிக் ராமசாமி அவர்கள். இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல நிறைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, நீங்க தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்கிறார்கள். நல்ல நீதிபதிகள் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. உடனே அந்த வழக்கை எடுத்து சகாயம் IAS அவர்களை கூப்பிட்டு, எப்பா ஒரு குழுவை அமைத்துக்கொள், நீ கொடுக்கிற தீர்ப்பு படிதான் இங்க நிறைய விஷயங்கள் செய்யப்பட போகிறது அப்படின்னு சொல்றாங்க. சகாயம் IAS அவர்களும் இரவு பகலாக சுடுகாட்டுல படுத்திருந்தார். அந்த செய்தியெல்லாம் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். 2015 வருடம் 212 பரிந்துரைகள் உட்பட ஒரு மிகப்பெரிய பரிந்துரைகள் சகாயம் IAS அவர்களுடைய குழு சார்பாக கொடுக்கப்படுகிறது. என்னென்ன பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்தா, இங்க நிறைய விதமான கொள்ளை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டம் தமிழக அரசாங்கத்திற்கு வந்திருக்கிறது. அதாவது நம்ம வரிப்பணம் நஷ்டம் வந்திருக்கிறது. இதை எதிர்த்து நீங்க இந்த மாதிரியான பரிந்துரைகள் செய்யப்பட வேண்டும். ஓகே, 2015 இந்த பரிந்துரைகள் வந்துருச்சு. 2015 2020 வரை அந்த வழக்கு தான் இப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 2020 வருடம் நம்ம நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்கிறது, நீங்க என்ன செஞ்சீங்க? அட்லீஸ்ட் 24 மணி நேரமும் ஒவ்வொரு மாவட்ட எல்லையையும் மாநில எல்லையையும், இப்போ தமிழ்நாடு வேற ஏதாவது ஸ்டேட் கூட அவங்களுடைய பார்டரை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கெல்லாம் CCTV வைங்க, மாவட்டத்தின் எல்லைகளில் CCTV வைங்க, கனிமங்கள் அதன் வழியாக திருடப்படுகிறதா என்பதை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரியான சில விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள், மாணவர்களுக்கு தான் இது புரிய வேண்டும். ஏன்னா வாழ்ந்து வயதாகி இப்போது இறந்து போகும் தருவாயில் இருக்கு முதியவர்களுக்கு கனிம வளம் எதுவுமே தேவை கிடையாது. ஆனா உங்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த கனிம வளம் என்பது தேவைப்படுகிறது. அவன் சொத்து சேர்க்கிறதுக்காக நம்முடைய மணல், நம்முடைய கனிம வளம் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டு இருக்கான். அதை எதிர்த்து கேள்வி கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, அதை எதிர்த்து ஒரு நபர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அந்த வழக்கினுடைய அப்டேட் என்ன, நீதிமன்றம் என்ன மாதிரியான விசாரணை செய்கிறது, அதுக்கான கூடுதல் ஸ்டெப்ஸ் ஏதாவது நம்மளால எடுக்க முடியுமா? இதை தயவு செய்து நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எலெக்ஷன் வரப்போகுது மக்கா. எலெக்ஷன் வரப்போற நேரத்துல இந்த மாதிரியான சில ஹாட் நியூஸை வெளியில கொண்டு வரணும். வெளியில கொண்டு வந்து இதுக்கு ரிசல்ட் ஒன்னால தர முடியுமான்னு கேட்கணும். நீங்க ஒன்னு சொல்ல வேண்டாம், நீங்க ஐயா நீங்க எங்க எலெக்ஷன்ல வந்து நிக்கிறீங்க, சட்டமன்ற தேர்தல் வருகிறது, உங்களால் இதனுடைய ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியுமா, உங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் கேட்கலாம். நிறைய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் கேட்க முடியும். ஒருத்தன் கேட்க போனோம்னா அடிச்சு கொண்டு போட்டுருவானுங்க, வேற வழியே கிடையாது. நிறைய இளைஞர்கள் மத்தியில் இந்த ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த எலெக்ஷன் அரசியல்வாதிகளுடைய எலெக்ஷனா இருக்கக்கூடாது, மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய, மாற்றம் தேடக்கூடிய நபர்களுடைய எலெக்ஷனா இருக்க வேண்டும்.